அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விளையாட்டாக இந்த எளிமையான வார்த்தையை சொல்லி பாருங்கள், தினமுமே பணம் வந்து கொண்டே இருக்கும். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. அதனால எல்லா மதத்தினருமே இதை தாராளமாக பயன்படுத்தலாம். நம்ம யூடியூப் சேனல்ல பணவசியத்திற்காக, அதாவது பணத்தை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது எதிர்பாராத வழிகளில் கூட பணத்தை ஈர்த்து தரக்கூடிய மிகவுமே எளிமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்ல நிறைய டெக்னிக்ஸ் இருக்குங்க. அதுல ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்ட் மெத்தடை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் பார்த்தோம்னா யூஸ் பண்றதுக்கு ரொம்பவுமே சிம்பிளா இருக்கும், அதிக நேர விரயம் ஆகாது, அதே நேரத்தில் இன்ஸ்டன்டா இமீடியட்டா நமக்கு ரிசல்ட்டையும் கொடுக்கும். நம்முடைய மற்ற இரண்டு சேனல்களான மைண்ட் சோல்ஜர் மற்றும் கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் சேனல்ல நிறைய ஸ்விட்ச் வேர்ட் மெத்தட்ஸை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லா மெத்தட்ஸ் கீழையும் பார்த்தோம்னா அந்த அளவிற்கு பாசிட்டிவான சக்சஸ்ஃபுல் கமெண்ட்ஸை நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அதன் வழியில இன்னைக்கு டிவைன் ரூட் சேனல்லையும் ரொம்பவுமே பவர்ஃபுல்லான பணவசிய வார்த்தையை நம்ம பார்க்க போறோம். அந்த சக்தி வாய்ந்த ஸ்விட்ச் வேர்ட் என்ன, அதை எந்த நேரத்தில் எப்படி சொல்லணும்னு இந்த வீடியோல நம்ம டீடைல்டா தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி சில வீடியோஸ்ல நம்ம பார்த்திருக்கோம், இருந்தாலும் புதியதாக பார்க்கிறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்களுக்கு பெயர் தான் ஸ்விட்ச் வேர்ட்ஸ். தமிழ்ல சமஸ்கிருதம்லாம் எப்படி மந்திரங்கள் இருக்கோ அதே போல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சில பவர்ஃபுல்லான வார்த்தைகளை ஸ்விட்ச் வேர்ட்ஸாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகளை சில முறைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அல்லது எழுதினாலோ அந்த வார்த்தைக்குண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட்ஸை இங்கிலீஷ்ல மட்டும் தாங்க நம்ம பயன்படுத்தணும். வேற எந்த லாங்குவேஜ்லயும் டிரான்ஸ்லேட் பண்ணி மொழிபெயர்த்து நம்ம யூஸ் பண்ண கூடாது. இங்கிலீஷ்ல அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தும் பொழுதுதான் அந்த வார்த்தைக்குண்டான முழு அதிர்வலைகளும் நமக்கு கிடைக்கும். உச்சரிப்பதற்கும் எழுதுவதற்கும் மிகவும் சுலபமான வார்த்தைகளாகத்தாங்க இருக்கும். எளிதாக நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய வார்த்தைகள் இவை. எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யாரு நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. அடுத்த முக்கியமான விஷயம், இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தைக்குண்டான அர்த்தம் தெரிந்து நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அர்த்தம் தெரியாமல் நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அந்த வார்த்தைக்குண்டான முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது அது தினம் தினம் நமக்கு பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக, எல்லா பணவசிய முறைகளிலும் சில பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, இந்த மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வேற எந்த ஒரு வேலையும் செய்யாமல் இருந்தால் பணத்தை ஈர்க்க முடியுமான்னு கேட்கிறாங்க. அப்படி கிடையாதுங்க. நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து பணவசிய முறைகளும் எப்படி வேலை செய்யும்னு பார்த்தோம்னா பணத்தை ஈர்க்கக்கூடிய சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் அது உருவாக்கி கொடுக்கும். அதை நம்ம பயன்படுத்திக்கணும். உதாரணத்திற்கு, உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும். ஆல்ரெடி ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத வகையில ஒரு நல்ல இன்கிரிமெண்ட் கிடைக்கலாம், அல்லது இன்னொரு பெரிய கம்பெனியில வேலை கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்றவங்களுக்கு புதிய கிளைண்ட்ஸ் மற்றும் கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. அதன் மூலமாக அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். தொழில் அபிவிருத்தியாகும். வாரா கடன்கள் இருந்தால் வசூலாகும். உங்களுக்கு வரவேண்டிய பேமெண்ட் ஏதாவது பெண்டிங்ல இருந்துச்சுன்னா உடனடியாக கைக்கு வரும். மேலும் பணம் தொடர்பான அத்தனை விதமான அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு ஏற்படும். இப்ப நம்ம பார்த்தது சில உதாரணங்கள் மட்டும் தாங்க. உங்களுடைய வாழ்க்கை சூழலுக்கு ஏற்ப இந்த பிரபஞ்சம் பணத்தை ஈர்க்கக்கூடிய அத்தனை விதமான வாய்ப்புகளையும் வாரி வழங்கும். நம்ம எல்லார்கிட்டையுமே உழைப்பும் திறமையும் இருக்குங்க. ஆனால் அதை சரியான இடத்துல காட்டும் பொழுதுதான் அதற்கேற்ற பணமும் புகழும் நமக்கு கிடைக்கும். அந்த சரியான இடத்தை இது போன்ற பணவசிய முறைகள் நமக்கு காட்டி கொடுக்கும். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா மெத்தடுமே ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஆயிரக்கணக்கிலேயோ லட்சக்கணக்கிலேயோ பணத்தை செலவு செய்யும் மெத்தட்ஸ் கிடையாதுங்க. அதிக நேர விரயமும் கூட ஆகாது. சிம்பிளா ஒரு விஷயத்தை செய்யறதன் மூலமாக பாசிட்டிவான மைண்ட் செட் நமக்கு கிரியேட் ஆகுதுன்னா அதற்கு பெயர் மூட நம்பிக்கை கிடையாதுங்க. பாசிட்டிவான மனதால் மட்டும்தான் நிரந்தரமான பணவரவை ஏற்படுத்த முடியும். சோ முழு நம்பிக்கையுடன் தைரியமா கேஷுவலா இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சில நாட்களிலேயே பணவரவில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படுவதை கண்கூடாக பார்ப்பீங்க. இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன்
மெத்தடா இருக்கிறதுனால எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இதற்கு கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. சோ எந்த விதமான தடைகளும் இல்லை. நெக்ஸ்ட் டைமிங்ஸ் பார்த்தோம்னா எந்த நேரத்துல நீங்க ரொம்பவுமே ரிலாக்ஸ்டா அமைதியா இருப்பீங்களோ அந்த நேரத்துல இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மந்திர வார்த்தையை நீங்க பயன்படுத்துங்க. அமைதியாக நாம் இருக்கக்கூடிய நேரத்துல தாங்க நம்முடைய ஆழ்மனம் ஒரு விழிப்பு நிலையில இருக்கும். இந்த நேரத்துல எந்த ஒரு மந்திர ஜபம் அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ணாலுமே அது பல மடங்கு பலன்களை நமக்கு கொடுக்கும். பெஸ்டான ஒரு டைம் என்னன்னு பார்த்தோம்னா நீங்க எல்லா வேலையுமே முடிச்சிட்டு ஃபைனலா தூங்க போறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சில நிமிடங்கள் அல்லது நீங்கள் தூங்கி எழுந்தவுடன் இருக்கக்கூடிய சில நிமிடங்கள். இந்த ரெண்டு நேரத்திலேயுமே நம்முடைய ஆழ்மனம் நல்ல விழிப்பு நிலையில இருக்கும். இப்ப நம்ம பார்த்தது என்னுடைய சஜஷன், ஒரு பெஸ்டான டைம். இதை தவிர்த்து நீங்க எந்த நேரத்துல ஃப்ரீயா இருப்பீங்களோ அந்த நேரத்தை கூட பயன்படுத்திக்கலாம், தவறு கிடையாதுங்க. இன்னும் சில பேருக்கு மதிய நேரத்தில் தூங்கும் பழக்கம் இருக்கும். அப்படி இருக்கிறவங்களும் நீங்க தூங்குவதற்கு முன்பு இப்ப நம்ம பார்க்க போகும் வார்த்தையை பயன்படுத்துங்க. அந்த நேரத்திலும் ஆழ்மனம் விழிப்பாக இருக்கும். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 5 நிமிடங்கள் முதல் அதிகபட்சம் 10 நிமிடங்கள் வரை இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மந்திர வார்த்தையை நீங்க சொல்லணும். கொஞ்சம் நிறைய டைம் இருக்கிறவங்க நீங்க காலை நேரம் ஒரு 5 நிமிடம், மதிய நேரம் அல்லது இரவு நேரத்துல ஒரு 5 நிமிடம்னு 2 வேளைகள் கூட சொல்லலாம். டைம் இல்லாதவங்க ஒரே நேரம் 5 நிமிடங்கள் மட்டும் நீங்க சொன்னாலே போதும், முழுமையான பலன்கள் கிடைக்கும். எத்தனை நாட்களுக்கு சொல்லணும்னு பார்த்தோம்னா குறைந்தபட்சம் 48 நாளைக்கு 48 டேஸ்க்கு கண்டினியூஸா நம்ம சொல்லணும். நடுவுல நீங்க பிரேக் எடுக்காம சொல்லுங்க. அப்பதான் முழுமையான பலன்கள் விரைவாக நமக்கு கிடைக்கும். 48 நாட்களில் மிகப்பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு தெரியும். அதற்கு பிறகு நீங்களே இந்த மெத்தடை கண்டினியூ பண்ணிடுவீங்க. லைஃப் லாங் இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணலாம். வாழ்க்கை முழுவதுமே நமக்கு பணம் தேவை. அதனால டெய்லியுமே இந்த வார்த்தையை நம்ம சொல்லலாம். முதல் 48 நாளைக்கு மட்டும் நீங்க பிரேக் எடுக்காமல் இடைவெளி இல்லாம நீங்க சொல்லிக்கிட்டே வாங்க. அதற்கு பிறகு நீங்க நடுவுல பிரேக் எடுத்துக்கலாம், தவறு கிடையாதுங்க. இத்தனை முறை சொல்லணும்ன்ற கவுண்டிங் எண்ணிக்கை முக்கியம் கிடையாதுங்க. 5 நிமிடங்களில் நீங்க 10 முறை சொன்னால் கூட போதும். ஆனால் உணர்வு பூர்வமாக உணர்ந்து அந்த வார்த்தையை நீங்க சொல்லணும். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி ஜாலியா கேஷுவலா நீங்க சொல்லுங்க. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி சீரியஸா நீங்க சொல்ல வேண்டாம். சரி வாங்க நாம் சொல்ல வேண்டிய அந்த வார்த்தை என்னன்றதை பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. அமேசிங் ஜாக்பாட் எஸ் போனஸ் பி. அமேசிங் ஜாக்பாட் எஸ் போனஸ் பி. அமேசிங் ஜாக்பாட் எஸ் போனஸ் பி. அவ்வளவுதாங்க. மிகவுமே எளிமையான வார்த்தைகள், பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்ட்ஸ் உடைய காம்பினேஷன் இது. இந்த வார்த்தையை வாய் விட்டும் நீங்க சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். இப்ப நம்ம பார்த்ததை போல ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாம கரெக்டா நீங்க சொல்லி பாருங்க. ஒரே வாரத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் தெரியும். அடுத்ததாக ஒரு சின்ன தகவல். இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் புதியதாக பார்க்கறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோட லிங்கையும் இப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.